என்னடா உள்ளே போயிட்டியா? போயிட்டேன் சொல்லு. உள்ள 2 கபோர்டு இருக்கும். அதில் லெஃப்ட் சைட் கபோர்டை ஓப்பன் பண்ணு. ஃபைல் எங்கடா இருக்கு? கீழே இருக்கும் பாடுறா. ஓ கீழேயா? என்னடா பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்டா. எடுத்துட்டியா? அடி அந்த கபோர்டை பூட்டிடு சரியா? ஓகே. ஆமாம் இது என்ன ட்ராயரு? கண்டதையும் நோண்டாமல் கிளம்புடா. இரு அப்படி என்னதான் வச்சுருக்கேன்னு பார்ப்போம். டேய் எதையும் எடுக்காத, லாக் பண்ணிட்டு கிளம்பு. டேய் என்ன லெட்டர்லாம் வச்சுருக்க? லவ் லெட்டரா? என்ன இவ்வளோ பழசாக இருக்குது? 8 மார்ச் 2025. என்னடா இப்போ 10 வருஷம் பழைய லெட்டர் வச்சுருக்க? அடுத்தவங்க லெட்டர் எடுத்து படிக்கூடாதுன்னு தெரியாதாடா? இவன் ஒருத்தர் ஃபோனை கட் பண்ணுறான். ஹலோ. அன்புள்ள உனக்கு ஒரு பிரச்சனைக்கு தொடக்கம் உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் தொடக்கம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இன்றைக்கி மார்ச் 8 2025 விமன்ஸ் டே. இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லா பொண்ணுங்களையும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பையனால் பாதிக்கப்படுறான். சரி நான் யாரை குறை சொல்ல? என்னடா? டே கட் பண்ணாதடா. சரி நான் யாரை குறை சொல்ல? பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அந்த பொண்ணுங்களையா, இல்லை அவங்கள தப்பாக பார்க்குற சில ஆண்களையா, இல்லை இவ்வளோ நடந்தால் அதை கடந்து மறந்து போகிற நம்மளையா? இதனால் இங்கே எத்தனையோ பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறது கூட பயப்படுறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா அவங்க போகிற ட்ரெஸ்ஸாக பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் தான் பிரச்சனைனா முழுசாக மூடி இந்த ஹிஜாப் டயப்பர் மட்டும் போட்டிருந்த ஒரு 8 மாத குழந்தை, யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒரு 6வது படிக்கிற பொண்ணு, ஒரு வெள்ளை கோட் போட்டிருந்த டாக்டர், இன்னும் எத்தனை பேர் தான் சொன்னால் ஒரு நாள் போதாது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க பொண்ணுங்க 8 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இங்கே சேஃப்டி இல்லைன்னு. ஆனால் சொல்கிறது யார்? ஒரு ஆண். ஆக்சுவலாக யாருனால பெண்களுக்கு பிரச்சனை? ஆண்னால தானே. அப்போ 8 மணிக்கு மேலே ஒரு ஆண் வீட்டு வெளியேறக்கூடாதுன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா? டேய் யாரா அவன்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கெட்டவங்க மாதிரி அவன் மட்டும் நல்லவங்க மாதிரி பேசி வச்சுருக்கான். ஒருத்தன் ஒன்று சொல்கிறானா அவன் என்ன சொல்கிறான்னு பாரு, அவன் யாருன்னு பார்க்காத. சரி மேலே படி. சில விஷயங்கள் நினைக்கும் போதே தலை சுற்றுது. ஆண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க தான். ஆனால் இங்கே ஒரு பொண்ணாக பிறக்கதே பிரச்சனையாக இருக்குது. கள்ளிப்பால், குழந்தை திருமணம், வரதட்சணை கொடுமைன்னு எத்தனை பிரச்சனைகள் கடந்து வந்திருப்பாங்க இந்த பெண்கள். சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெண்ணாச்சும் இன்னைக்கு எந்த பையனை தப்பாக பார்க்கல, தப்பாக வரச்சுன்னு சொல்ல முடியுமா? காவல்துறைகளே குற்றவாளிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீதிமன்றங்களை நிறுத்தினாலும் சரியான நீதியை வழங்குறதுக்கு நீதிமன்றங்கள் எடுத்துக்கிற நேரத்தை பார்க்கும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. அந்த நேரத்தில் புகார் கொடுத்த பெண்களுக்கோ இல்லை அவங்களை சார்ந்தவங்களுக்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? சராசரியாக 1 மணி நேரத்துக்கு இந்தியாவில் 86 ரேப் கேஸ் நடக்குது. இது ரிப்போர்ட் பண்ணாமல் இன்னும் எத்தனை இருக்குதோ. என்ன இத்தனை எழுதி வச்சிருக்கா? ஆக்சுவலாக என்ன தான் சொல்ல வரான்? இதெல்லாம் எதுக்கு அவன் சொல்கிறான்னு உனக்கு புரியணும்னா 3வது பேஜில் இருக்க 2வது பேராகிராஃபை படி. 3வது பேஜ் 2வது பேராகிராஃபா? இரு. அதில் எழுத்து கூட கொஞ்சம் அழிஞ்சிருக்கும். லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் வரும். எல்லா பிரச்சனைகளையும் அசால்ட்டாக கடந்து மறந்து போகிறோம். நம்ம இப்போ மட்டும் கடந்து போக முடியாமல் கடந்து தவிப்போம். ஏன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு நெருக்கமானவங்களுக்கோ இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கும் நடந்திருக்கும். இதுதான் இன்றைக்கி இந்த லெட்டர் எழுத வச்சுருக்கு. நான் காதலித்த பொண்ணு, நான் காதலிக்கிற பொண்ணு இன்றைக்கி ரேப் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? மார்ச் 8. அவன் என்கிட்ட இந்த விஷயத்தை அழுதுகிட்டே சொல்லும் போது எனக்கு அவகிட்ட என்ன பேசுனே தெரில. மண்டைக்குள்ளே என்னமோ ஓடுனுச்சு. அவனுங்களை ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நான் யார்? படத்தில் வர மாதிரி நான் ஒன்றும் ஹீரோலாம் கிடையாதுல்ல. நான் ஒரு சாதாரண காலேஜ் படிக்கிற பையன். என்னால் என்ன பண்ண முடியும்? நான் காதலிச்ச பொண்ணை கற்பழிச்சு இந்த கொடுறங்க நினச்சி கோவப்படுறதா, இல்லை அவளை கொலை பண்ணாமல் விட்டாங்கன்னு நன்றி சொல்கிறதா? நான் என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு புரியல. இப்போ என்னோட இயலாமையினால் அவள் வாழ்க்கையில் நான் வெறும் கல்லாக இருக்கேன். ஆனால் இந்த கல் என்னைக்கு இன்னொரு பொண்ணை தாக்காது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எப்படி இருக்குது? இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்கே சட்டம் தான் வருஷம் மாறுதே தவிர குற்றங்கள் ஒழிஞ்சபாடு இல்லை. குற்றங்கள் ஒழியணும்னா நம்ம பெண்களை பார்க்குற பார்வையை முதல்ல மாற்றணும். இங்கே மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த மாற்றத்துக்கான விதையை ஒருத்தர் போடணும். அந்த முதல் விதையை நான் போடுறேன். ஒவ்வொரு தனி மனிதன் தான் இங்கே சமூகம். தனி மனிதனோட மாற்றம் தான் இங்கே சமுதாயத்தோட மாற்றமாக இருக்கும். அதனால் மாற்றத்தை என்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இரு, இந்த லெட்டர் யார் எழுதுனது?